ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 1ல் இருக்கிற ப்ரோஸ் சீ டர்ட்டிலுடைய செக்ஷன் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சீ டர்ட்டில் அப்படிங்கிற அழகான சுவாரஸ்யமான கதையை எழுதினவர் சேகர் தத்தாரி ஆவார். சேகர் தத்தாரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். சேகர் தத்தாரி வன உயிரினங்கள் பற்றிய பல கட்டுரைகளையும் உரையாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படங்களையும் எடுத்திருக்கிறாரு. He has been interested in nature from childhood. சின்ன வயசிலிருந்தே இவருக்கு இயற்கையின் மீது அதிகமான அன்பு இருந்திருக்கு. He is an award winning wildlife and conservation filmmaker. வன உயிரி மற்றும் வன பாதுகாப்பு பட தயாரிப்பாளருக்கான விருதையும் பெற்றிருக்கிறாரு. Let me start the lesson. Sea turtle, கடலாமைகள். இங்கே 2 குழந்தைங்க பீச்சில் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் மதி, ஐ ஹவ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு ஷோ யூ ஆன் த பீச். மதி, இந்த பீச்சை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உனக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ கம் லெட்ஸ் கோ. அப்படியா, பார்க்கலாம். அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயத்த இந்த பீச்சில் அவங்க நமக்கு காமிக்க போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வார்ம் அப் ஆக்டிவிட்டி. வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்சர்வ் பண்ணி யோசித்து என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆமைகள் மாதிரி இருக்குது, ஆனால் நீந்துற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், இவங்க ஆமையோட உறவுக்காரங்க தான், ஆனால் கடலில் வாழறவங்க. இவங்களுக்கு கடல் ஆமைகள்னு பேர். சீ டர்ட்டில், கடல் ஆமைகள். இப்போ கடல் ஆமைகளை பற்றி தான் நாம் இந்த லெசனில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடல் ஆமைகளுடைய டைப்ஸை கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்ப்போம். த லாகர் ஹெட், த ஆலிவ் ரெட்லி, த லெதர் பேக், த ஹாக்ஸ் பில், த கிரீன் சீ டர்ட்டில். சீ டர்ட்டிலோட சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. Tortoise அப்படின்னா ஆமை. நம்மள பல பேர் ஆமையை மிருக காட்சி சாலையிலையோ அல்லது ரெப்டைல் பார்க், ரெப்டைல் அப்படின்னா ஊர்வன இருக்கக்கூடிய பார்க்கு. அது என்னென்ன அப்படின்னா பாம்பு, நத்தை, முதலை, ஆமை, பல்லி இதெல்லாம் ஊர்வனத்தை சார்ந்தது. However, not many would have seen its marine relative, the sea turtle. டார்டாய்ஸினுடைய marine relative அப்படின்னா கடல் சார்ந்த உறவுக்காரங்க தான் இந்த sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்டையர் லைஃப் அப்படின்னா ஹோல் லைஃப், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஊர்வன கடல்லையே கழிக்கக்கூடியது. There are 7 species of marine or sea turtle in the world. Of them, 5 are found in Indian coastal water. Species அப்படின்னா group of animal with common feature. அதாவது ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட உயிரினத்தை தான் நாம ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்டல் அப்படின்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சீ, அதாவது கடலோர பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல 7 வகையான கடல் ஆமைகள் இருக்கு. அதுல 5 இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளில் காணப்படுது. அது எதெல்லாம்னா த ஆலிவ் ரெட்லி, த ஹாக்ஸ் பில், த கிரீன் சீ டர்ட்டில், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். இது 5 வகை தான் நாம இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளில் பார்க்க முடியுது. கம்பேர்ட் டு மோஸ்ட் டார்டாய்ஸ், சீ டர்ட்டில் ஆர் ஹியூஜ். ஹியூஜ் அப்படின்னா பெருசு. டார்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கடல் ஆமைகள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசஸ், த ஆலிவ் ரெட்லி, வெயிட் அப் டு 35 kg when fully grown. சின்ன ஸ்பீசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரெட்லி. ஆனா அதுவே முழுசா வளர்ச்சி அடைஞ்ச போது 35 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The largest of them all, இது எல்லாத்தை விட ரொம்ப பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the leather bag, grows to a length of 2.2 meter and each could weigh as much as 700 kg. இது 2.2 மீட்டர் அளவுக்கு நீளமாகவும் வளரும், ஆனால் 700 கிலோ எடை கொண்டதா இருக்கும். Sea turtles live their life entirely in the oceans. சமுத்திரத்துல தான் இந்த sea turtle தன்னுடைய வாழ்நாளையே கழிக்குது. But they still have a connection with the land. They must come ashore to lay eggs. கடல் ஆமைகளுக்கு நிலத்தோடவும் தொடர்பு இருக்கு. ஏன்னா அது முட்டையிடுறதுக்காக கடலோரத்துல இருக்கிற நிலப்பகுதிக்கு தான் வரும். Today 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. மேல கொடுத்திருக்கிற 5ல 4 வகைகள் இந்தியால ரொம்ப ரேரா தான் காணப்படுது. The olive redleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. நம்ம கடலோர பகுதிகளில் ஆலிவ் ரெட்லி மட்டும் தான் அதிகமாக நம்மளால பார்க்க முடியுது. செக்ஷன் 2. Between the months of January and March, female olive redleys come ashore at night
to lay their eggs. ஜனவரி மற்றும் மார்ச் மாதத்துக்கு இடையில பெண் ஆலிவ் ரெட்லிகள் கும்பலா இரவு நேரத்துல முட்டையிடுறதுக்காக நிலப்பகுதியை தேடி வரும். This is quite a problem for them as the turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. Turtles நிலத்துக்கு வரும்போது சில பிரச்சனைகளை சந்திக்குது. ஃப்ரண்ட் flippers அகன்ற அந்த முன்னங்கால்கள் நீந்தறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கு. ஆனா லேண்டுக்கு வரும்பொழுது அது யூஸ் ஆகிறது இல்ல. அது ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த லேண்ட்ல மூவ் ஆக முடியுது. The turtle has to haul itself laboriously onto the beach. Turtles பீச்ல நகரத்துக்காக உழைப்பு போட்டு தன்னை இழுத்து செல்லுது. Then it chooses a spot well away from the high tide line. அதுக்கப்புறம் பெரிய அலைகள் தொடாத பகுதியா ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு here it coops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. Cavity அப்படின்னா a hollow space, அதாவது குழி 45 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமா ஒரு குழியை தோண்டி அதுல முட்டைகளை இடுது. குறைஞ்சபட்சம் 100 முட்டைகள்ல அது அங்க இடுது. Each egg is in the shape and size of a table tennis ball. ஒவ்வொரு முட்டையும் வடிவத்திலையும் உருவத்திலையும் டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்கு. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. முட்டைகளை இட்ட பிறகு அந்த குழியை மண்ணால நிரப்பிடுது. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. Camouflage அப்படின்னா hide. தன்னுடைய முன்னங்கால்களால மண்ணை புரட்டி போட்டு அந்த குழி இருக்கிற இடம் தெரியாம மறைக்குது. That done, it returns to the sea. இது முடிஞ்ச அப்புறமா அது கடலுக்கு திரும்பி போயிடுது. The eggs are left to incubate under the warmth of the sun. Incubate, hatch eggs using warmth. அது சூரிய ஒளியினுடைய வெப்பத்தால அடக்காக்கப்பட்டு அது பொரிக்கிறதுக்காக விடப்படுது. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. உலகத்துல பல பகுதியில அப்பகுதியில வாழக்கூடிய மக்கள் கடல் ஆமைகளுடைய தடயங்கள்ல ஃபாலோ பண்ணி கூட்ட அடையறாங்க. எதுக்காக அப்படின்னா they collect the eggs for eating. அவங்க அந்த முட்டைகளை உணவுக்காக எடுத்துக்கிறாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லாம jackals, domestic dogs and pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtle. கடல் ஆமைகள் விட்டு சென்ற வாசனையை மோப்பம் பிடிச்சி இந்த ஓநாய்களும் நாய்களும் பன்றிகளும் அந்த குழியை தோண்டி முட்டைகளை சாப்பிட்டுடுது. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. Predator, animals that kill other animals for food. மனிதர்கள் கிட்ட இருந்தும் விலங்கு கிட்ட இருந்து தப்பிய சில முட்டைகள் 45 இருந்து 60 நாட்களுக்குள்ள பொரிக்க ஆரம்பிக்குது. The hatchling slash open the leathery eggshells with the help of tiny egg tooth. Eggshell அப்படின்னா முட்டை ஓடு, ஸ்லாஷ் அப்படின்னா கட் பண்றது. இந்த குஞ்சுகள் தன்னுடைய முட்டை ஓட்டுல இருக்கிற லேசா தோல் மாதிரி இருக்கிற பகுதியை கட் பண்ணி வெளியே வருது. This is like a razor blade at the tip of the hatchling snout. அந்த hatchlingsனுடைய வாய் முனை எப்படி இருக்கும் அப்படின்னா ரேசர் பிளேடு மாதிரி ஷார்ப்பா இருக்கும். அதனால எக்ஷெல்ல கட் பண்ணி வெளியே வர முடியுது. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. Surface அப்படின்னா மேல் பகுதி, emerge அப்படின்னா come out, வெளியே வருது. அதாவது இந்த hatchlings பொரிச்ச உடனே என்ன பண்ணும்னா தன்னை மண்ணை தள்ளிட்டு அது மேல் பகுதிக்கு வந்துடும். From here they make a hurried dash to the sea. மேல வந்த உடனே அது கடலை நோக்கி வேகமா செல்லும். Section 3. Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. 20 கிராமுக்கு எடை குறைவாக உள்ள பல குஞ்சுகள் கடலை சென்றடைவதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா they will fall prey to crabs or birds even before they reach the water. தண்ணிக்குள்ள அது போய் சேரதுக்கு முன்னாடியே பல பறவைகளுக்கும் நண்டுகளுக்கும் இரையாயிடுது. Most of those that to make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அதாவது தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு சில நாட்களுக்குள்ளவே தண்ணிக்குள்ள இருக்கிற விலங்குகளால அது உண்ணப்படுது. In fact, scientists estimate that only 1 in every 1000 hatchlings become an adult. விஞ்ஞானிகள் கணக்கீட்டின்படி 1000ல ஒரு குஞ்சு மட்டுமே பெரிய ஆமையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. அதனால தானே என்னமோ இந்த கடல் ஆமைகள் நூற்றுக்கணக்கான முட்டைகள்ல தன்னுடைய இனம் வாழறதுக்காக இடுது அப்படின்னு சொல்றாங்க. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adult return to the same beach where they were born. பறந்து விரிந்த அந்த சமுத்திரத்துல பல வருடங்களா நீந்தின பெண் குஞ்சுகள் முதிர்ச்சி
வந்தடைந்த பிறகு தான் பிறந்த அதே கடற்கரைக்கு வருகின்றன. ஏன் வருது அப்படின்னா they come there to lay their own eggs. அதனுடைய முட்டைகளை இடுறதுக்காக அது அங்க வருது. How they manage to find the place after so many years, the sea is one of the many mysteries of these fascinating reptiles. Mysteries, fact that are difficult to understand. மர்மங்கள், புதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். Fascinating, attractive, gently, கவர்ச்சிகரமான. நம்ம மனம் கவர்ந்த இந்த ஊர்வன இன்னும் எப்படி பல வருடம் கழிச்சு தான் பிறந்த அதே கடற்கரைக்கு வருது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. இந்த கிரகத்துல நம்ம கூட வாழக்கூடிய பல ஆச்சரியமான உயிரினங்கள்ல sea turtleம் அடங்கும். They have survived natural dangers for millions of years. பல மில்லியன் வருடங்களாக இயற்கை ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து வருது. But sadly, human activities during the last few decades have put them in a grave danger. Decade அப்படின்னா a period of 10 years. ஆனா துரதிர்ஷ்டவசமா கடந்த சில 10 வருஷமா மனிதனுடைய நடவடிக்கைகள் அதனை ஆபத்துல தள்ளி இருக்கு. There are many factors that threaten their survival. பல காரணங்கள் அவற்றின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலா அமையுது. People hunt them for their meat or collect their eggs. மக்கள் மாமிசத்துக்காகவோ அல்லது முட்டைக்காகவோ அவற்றை வேட்டையாடுகின்றனர். Sometimes they are accidentally trapped in the nest of motor boats. சில நேரங்கள்ல அவ மோட்டார் படகுகளின் பாகங்களாலும் தற்செயலா சிக்கிக்குது. Problems like pollution, dumping of plastics into the ocean and construction activities on nesting beaches also hurt their survival. மாசுபடுதல்ல பிளாஸ்டிக்கை கடல்ல கொட்டுறது, முட்டையிடும் கடற்கரையில கட்டுமான பணிகளை மேற்கொள்றது அப்படின்னு பல பிரச்சனையை அதனுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. ஒரு வரன்முறையை ஏற்படுத்தி இந்த சிக்கல்களை திட்டமிட்டு ஹேண்டில் பண்றது மூலமாகவும் இந்த அச்சுறுத்தலை ரிமூவ் பண்றது மூலமாகவுமே கடல் ஆமை இனத்தை பல ஆண்டுகள் தொடர்ந்து வாழும் என்பதை நம்மளால உறுதிப்படுத்த முடியும். கடல் ஆமைகள் போன்ற அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கிறது மனித இனமான நம்மளுடைய கடமை. இதோட sea turtle ஃபுல் லெசன் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.